வணக்கம் கனா பார்வை நேயர்களே. கனா பார்வையில உங்களுக்காக நாங்க வெவ்வேறு ஜர்னல்ஸ்ல நிறைய vlogs போட்டிருக்கோம். கோவில் ஆகட்டும், பசுமை நிறைந்த இடங்கள் ஆகட்டும், ஏன் சினிமாக்காரங்க வந்து எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் ஆகட்டும், இப்படி நிறைய ஜர்னல்ஸ்ல நம்ம vlogs பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை காட்ட போறோம். அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஷோரூம் பத்தின vlog தான் இது. நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ரூமுக்குள்ள அடைஞ்சிருந்ததாலோ என்னவோ கடந்த 2 வருஷம் யாரு ஹோம் டூர் போட்டாலும் பாத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க வீட்டு கிச்சன் எப்படி இருக்கு, அவங்க வீட்டு பெட்ரூம் எப்படி இருக்கு, அவங்களோட கட்டில் எப்படி இருக்கு, வார்ட்ரோப் எப்படி இருக்கு, ஏன் அவங்க வீட்டு பாத்ரூம் எப்படி இருக்குன்னு கூட நம்ம எட்டி பார்த்தோம் இல்லையா. நம்ம வீட்டையே பார்த்து பார்த்து சலிச்சு நம்ம கண்ணுக்கு இன்னொரு வீடெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததுனாலதான் என்னவோ அந்த வீடியோ எல்லாம் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு 2 வீடு இல்ல, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அந்த மாதிரி ஒரு ஹோம் டூர் கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போறோம். யார் வீட்டையும் எட்டி பார்த்து இல்ல, இது பக்காவான ஒரு ஜென்யூன் ஹோம் டூர் கலெக்ஷன் வீடியோ. வாங்க போய் பார்க்கலாம். Hello everyone. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ விதமான ஹோம் டூர் இன்டீரியர் டெக்கரேஷன் எவ்வளவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய பணக்காரர்லேருந்து மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் எல்லோரும் போடுற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்து கொடுத்து கலெக்டிவாக மொத்தமாக A to Z ஹோம் இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக முக்கியமாக, அதாவது ரொம்ப முக்கியமாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஐக்கியா வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சீப்பான பொருளை கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து தவறாமல் போய் பார்க்கலாம். ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்க பார்த்துட்டு நம்ம கீழே பில்லிங் இதுல போயிட்டு இந்த ஐடி சொல்லணும். சூப்பரா இருக்குல்ல. ஹலோ, இது என்ன பொருள் அப்படின்னு கொஞ்சம் மக்களுக்கு விளக்கணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமாங்கிற மாதிரி லைட்டே தான் வேணும். இது வந்து லேண்டன்ல வைக்கிற கேண்டில். சரி, இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா என்ன ரேட் போட்டிருக்காங்க? இது 99 per பீஸ். இந்த லேண்டன் வந்து 399. இந்த கடைக்கும் நீங்க போட்டுக்க ரேட்டு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுது பத்தியா. இது வந்து பெரிய சைஸ் லேண்ட். நம்ம வாய் புலந்துட்டு பார்ப்போம் ரேட்லாம் வந்துட்டு கண்ணா பின்னான்னு இருக்கும்னு. பட் இங்க அந்த அளவுக்கு இல்லை. ஐக்கியா அவங்களோட ஷோரூம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவங்க யாருன்னு தானே கேக்குறீங்க. இவங்க ஸ்வீடிஷ் பர்னிச்சர் டீலர். கிட்டத்தட்ட 12 வருஷம் பிளான் பண்ணி 6 வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு போராடி இந்தியால ஐக்கியா அவங்களோட மிகப்பெரிய ஷோரூமை ஓபன் பண்ணாங்க. இந்த ஷோரூம் தான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் பர்னிச்சர் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஹைதராபாத்ல. கிட்டத்தட்ட 13 ஏக்கர்ல ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஹைடெக் சிட்டில இந்த ஷோரூம் அமைஞ்சிருக்கு. 13 ஏக்கர்னா 4 லட்சம் சதுர அடியில. பாத்தீங்கன்னா நம்மளோட டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிவியோட கஸ்டமைசேஷன். இங்கே வந்து எப்படின்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு, லிவிங் ரூமுக்கு இப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். சோஃபாஸ், ஆர்ம் சேர்ஸ், குக்வேர், டேபிள்வேர், ஸ்மார்ட் ஹோம் கலெக்ஷன்ஸ், கண்ணாடி, ஷூ ரேக், க்ளோத் ஸ்டாண்டு, இப்படி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ். உங்க பெட்ரூம், உங்களோட ஒர்க் ஸ்பேஸ், உங்களோட பேபி அண்ட் சில்ட்ரனோட ஸ்பேஸ், உங்களோட ஸ்டோரேஜ் டிபார்ட்மெண்ட், உங்களோட ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட், இப்படி உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்க கிடைக்குது. இந்த ஷோரூம் பார்த்து இது ஏதோ மிக பிரம்மாண்டமான ஷோரூம், இங்க நம்மளாம் வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் ஃபர்ஸ்ட் உள்ள போனேன். ஆனா கிட்டத்தட்ட 1000 ப்ராடக்ட்ஸ் லெஸ் தென் 200 rupeesக்கு கிடைக்குது. இவங்க இந்தியால இந்த ஷோரூம் கொண்டு வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1000 வீடுகளை சந்திச்சிருக்காங்க. அதாவது 1000 வீடுகள் அப்படின்னா வெவ்வேறு விதமான லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கக்கூடிய வீடுகளை அவங்க சந்திச்சு நம்ம இந்தியன் கஸ்டமர் லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஒரு வருஷத்துக்கு 6 மில்லியன் கஸ்டமர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஐக்கியா. அன்றாடம் அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை இந்தியன் கஸ்டமர் மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி இறக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நாங்க விசிட் செஞ்சப்போ 8000 ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்டோர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். FDA நார்ம்ஸ் படி ஒரு வெளிநாட்டு கம்பெனி நம்ம இந்தியால ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கம்பெனில 20% ப்ராடக்ட்ஸ் நம்ம லோக்கலி சோர்ஸ் பண்ணதா இருக்கணும். அதாவது இந்தியால செஞ்சதா இருக்கணும் அல்லது இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வச்சு மேட் பண்ணதா இருக்கணும். சோ கிட்டத்தட்ட 30 வருஷமாவே ஐக்கியா அவங்களோட குளோபல் ஸ்டோர்ஸ், அதாவது இந்தியாவை தாண்டின மற்ற மார்க்கெட்டுக்கு நியர்லி ஒரு 20% இந்தியால இருந்து தான் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இட்லி மேக்கர்ஸ், டவாஸ், அதுக்கப்புறம் மசாலா பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து இந்தியாவோட தான் அவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட டிசைனுக்கு ஏத்த மாதிரி கிட்டத்தட்ட 20% பொருட்கள் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அகாமடேட் பண்ற மாதிரி இருக்குது. இங்க பாக்குற ப்ராடக்ட்ஸ்ல ரொம்ப பெருசா இருக்கு, இதை நம்ம அப்படியே தான் நம்ம கார்லயோ இல்ல ஆட்டோலயோ வச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும் தானே நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல. இந்த கம்பெனியோட ஸ்பெஷல் என்ன, ஐக்கியாவோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கிற எல்லாமே ரெடி டு அசெம்பிள் ஃபர்னிச்சர்ஸ். வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய அவங்களோட இந்த ஷோரூம்ல இருந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை, நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸோட QR கோடை மட்டும் சூஸ் பண்ணிட்டு சொன்னா போதும், அவங்க நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதை நம்மளே கூட அசெம்பிள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷலைஸ் பர்சன்ஸ் வந்து நமக்கு அதை பண்ணி தருவாங்க. ஸோ இது எல்லாமே ரெடி டு அசெம்பிள் ப்ராடக்ட்ஸ், எல்லாமே டிஸ்மேண்டில் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம ஈஸியா மேண்டில் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். பாதி இதுக்கு எனக்கு பேர் கூட தெரியல. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோ இல்லை அந்த டிஸ்கிரிப்ஷன் படித்தோ இல்லை கூகுளெல்லாம் சர்ச் பண்ணியோ தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய டிவி ஷோஸ்லேயோ இல்லை ஒரு இங்கிலீஷ் படத்துலையோ இல்லை ரொம்ப ஒரு ஹைஃபையான ஒரு ஃபிலிம்லையோ இல்லை சீரியல்லையோ பார்த்துருப்போம். ஸோ அதையெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அப்படியே தொட்டு பார்க்கலாம், தடவி பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போனால் ரொம்ப லோ காஸ்ட்டில். ஸோ இப்படி ஒரு ஃபெசிலிட்டி நம்ம இந்தியாவில் இருக்குது, நம்ம அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த vlog-ஓட கான்செப்ட். நிறைய கன்சோல் டேபிள்ஸ் இங்க வச்சிருக்காங்க. அப்புறம் பில்லி புக் கேஸ், நீங்க நிறைய இங்கிலீஷ் டிராமாஸ்லாம் பார்த்த பில்லி புக் கேஸஸ் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் கிளிப் ஆன் சோஃபா, ஸ்வீடன்ல ரொம்ப ஃபேமஸான இந்த சோஃபாஸ் இப்போ இந்தியாஸ்லயும் நிறைய வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த சோஃபா செக்ஷன்லேயே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நம்ம பிக் பாஸ்ல பார்த்த நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் இங்க இருக்கும். பிக் பாஸ்ல நம்மளோட கன்ஃபெஷன் ரூம்ல போட்டிருப்பாங்க இல்லையா ஒரு பெரிய ஆர்ம் சேர், அந்த ஆர்ம் சேரும் இங்க இருந்தது. நிறைய மல்டி ஃபங்க்ஷனல் டேபிள்ஸ், அப்புறம் டைனிங் டேபிள்ஸ், அப்புறம் சைட் டேபிள்ஸ், பெட் சைட் டேபிள்ஸ். ஒரு குழந்தைங்களுக்கான ஸ்பேஸ்ல அப்பப்போ ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதவிதமான கலெக்ஷன்ஸ். அப்புறம் ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம ரொம்ப நிறைய ஃபர்னிச்சர் வச்சா நமக்கு ஒர்க் பண்ற மூடே வராது இல்லையா. ஸோ அங்க ரொம்ப மினிமலிஸ்டா, ரொம்ப நீட்டா, ரொம்ப கிளீனா, ரொம்ப அழகா ஒர்க் ஸ்பேஸ் டிசைனர்ஸ் வச்சிருந்தாங்க. ஐக்கியால 3 ஸ்பெஷல் திங்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம வீட்டுக்கோ இந்த உலகத்துக்கோ இந்த பூமிக்கோ நம்ம வந்து ரொம்ப சஸ்டைனபிலிட்டி ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 500 ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது. மோரோவர் ரெண்டாவது என்ன அப்படின்னா வீடுனா வீடு மட்டும் இல்லை இல்லையா, ஃபர்னிச்சர் மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான டெக்ஸ்டைல்ஸ் மெட்டீரியல்ஸும் நமக்கு தேவை. ஸோ அந்த டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸ் 100% காட்டன்ல கிடைக்குது. அதுக்கப்புறம் வீடுனா வெளிச்சமா இருக்கணும், நமக்கு லைட்ஸ் எல்லாம் தேவை, அழகழகான டிசைனான பொருட்கள்லாம் தேவை இல்லையா. ஸோ அந்த லைட்ஸ் எல்லாம் 100% LED அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிசைனர் பொருட்கள்லாம் ரீயூசபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ அழகா இருக்கிற ஐக்கியால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது இல்லையா. ஏன்னா நம்ம ஒரு சின்னதா ஒரு ஷோரூம் போய் பார்த்தாலே வாங்குறது அந்த மட்டும் பொருள் எடுங்க, இல்லைன்னா டச் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க. ஆனா இவ்வளோ பெரிய கடையில நீங்க அழகா காட்லலாம் உட்காந்து பார்க்கலாம், சோஃபாலெல்லாம் உட்காந்து அதோட கண்டிஷன்ஸ் செக் பண்ணலாம், உங்களோட ரூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய இன்டீரியர்ஸை நீங்க டச் பண்ணி பார்க்கலாம். அது பக்கத்துல நின்று நீங்க அழகழகா போட்டோ எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், அந்த ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்றதுக்காக நீங்க அழகா ஸ்னாப்ஸ் கூட எடுத்துக்கலாம்.
ஐக்கியாவோட பிளஸ்ஸே கஸ்டமர்ஸ்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம ரொம்ப அழகா நம்ம வந்து பாக்குறதுக்காக அலோவ் பண்றது தான். யாரும் உங்களை மானிட்டர் பண்ணிட்டே அன்ஈஸியா ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவுதான் வீடு அழகா வச்சிருந்தாலும் விமனுக்கு எல்லாருக்குமே நம்மளோட கிச்சன் ஸ்பேஸ் ரொம்ப அழகா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ கிச்சன் ஸ்பேசஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 300 அவுட்லெட்ஸ் டிஃப்ரெண்டான மாடல்ஸ்ல வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கலாம். என்ன நேர்களே, எங்களோட சேர்ந்து நீங்களும் ஐக்கியாவோட விர்ச்சுவல் டூர் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா ஹைதராபாத் வந்தீங்கன்னா ஐக்கியாவை விசிட் பண்ண மறக்காதீங்க. இந்த ஐக்கியா ஸ்டோர்ஸ் ஹைதராபாத் தவிர இன்னும் மும்பை, பூனே மற்றும் பெங்களூர்லாம் ஓபன் பண்றதா இருக்கிறாங்க. சின்னதா அங்கங்க அவுட்லெட் ஓபன் பண்ணியிருக்காங்க. பட் இருக்கிறதுலே ஹைதராபாத் தான் பெஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் அவுட்லெட் அப்படின்னு சொல்லலாம். வருஷத்துல 365 நாளும் காலையில 10 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நம்ம ஸ்டோர் ஓபன் ஆயிருக்கும். ஹைதராபாடோட ஒரு மிகப்பெரிய அவுட்டிங் ஸ்பாட் அப்படின்னு கடந்த 2 வருஷமா ஐக்கியா மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம். நீங்க ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஐக்கியாவை விசிட் பண்றதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. கனா பார்வையை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.